ஹலோ கைஸ், இப்போ தந்தி ஒன்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் ராணி. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஒரு கிரைம் த்ரில்லரா. ஆனால் படம் பார்க்கறதுக்கு படத்தோட கதையை கேட்கும்போது கண்டிப்பா ஒரு வியர்டான ஒரு ஃபீல் கண்டிப்பா வரும். பட் அதே நேரத்தில் படத்துல வர நம்ம ஹீரோயினோட அந்த கேரக்டர், அவங்க படுற அந்த வேதனைகள்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல படமா ஃபீல் ஆகலாம். இல்லை அப்படின்னா என்னடா படம், படத்தோட கதையே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா வியர்டா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலும் கண்டிப்பாக வரலாம். ஸோ அதனால் அந்த எமோஷன் கண்டிப்பாக வந்து கனெக்ட் ஆச்சுன்னா தான் படம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரி, இப்போ படத்தை வந்து பார்க்கலாமா அப்படிங்கிற ஆடியன்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் படத்தோட கதையில் வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் காட்சிகள் கொஞ்சம் ஹெவியாக இருக்குனால கொஞ்சம் தனியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். படத்தில் வர நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவோட ஒரு ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சமயத்தில் படத்தில் வர வில்லனோட ஒரு அறிமுகம் கிடைக்குது. ஸோ பார்த்த இடத்துல வில்லனுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஆகாமல் அங்கேயே ஒரு கிளாஷ் உண்டாகுது. இதில் ஒரு கட்டமாக ஹீரோயின் வந்து நம்ம வில்லன் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட்க்கு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தும் பார்க்குறாங்க. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அவன் இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியறதுக்காக அவங்களே அவங்களோட லைஃப்பை ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து தெரியணும், அவனை ஜெயிலில் தூக்கி போடணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதில் ஒரு கட்டமாக படத்தில் வர வில்லன் வந்து ரொம்ப கோவம் அடைஞ்சு ஜெயிலில் இருக்கும்போது நம்ம ஹீரோயினை எப்படியாவது ஏதாவது ஒன்று பழி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அதில் ஒரு கட்டமாக நம்ம ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நினைவுகளை அழிச்சு அவங்கள வந்து ஒரு ப்ராஸ்டியூஷன் பொண்ணாக மாற்றிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட நினைவுகள் வந்துச்சா இல்லையா, இப்படி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக ஹீரோயினோட அந்த பர்ஃபார்மன்ஸ். மேக்ஸிமம் இந்த மாதிரியான கேரக்டரை வந்து எந்த ஹீரோயினும் அவ்வளோ சீக்கிரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணவே மாட்டாங்க, எங்கே பேர் கெட்டு போயிருமோ அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த கேரக்டர் போல்டாக எடுத்து பண்ணது, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கான அந்த ஆர்க்கு ஏற்ற மாதிரி நடிச்சது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ். இதை தாண்டி இந்த படத்தில் இருக்கிற அந்த பின்னணி இசை ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்கள்ல அந்த சீன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக அந்த எமோஷனில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரி ஏற்கனவே நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வியர்டாக இருந்தாலும் நிஜமாவே இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ரிவெஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை கண்டிப்பாக உண்டாக்க தான் செய்யுதுன்னு சொல்லலாம். தென் இந்த படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்குது. படத்தோட கண்டென்ட், கான்செப்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கக்கூடிய ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கலாம். என்ன பொறுத்தளவுக்கு ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது.